தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் மொழியோடு பேசுபவள். இன்றைக்கு நம்முடைய காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு 10 பாட்டு நூல்களினுடைய அறிமுகம் மற்றும் அதனுடைய சிறப்புகளை குறித்து தாங்க. முழுவதுமாக 10 பாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 10 நூல்களினுடைய சிறப்புகளை குறித்து தாங்க இந்த காணொளி மிகவும் எளிமையாக, ஆழமாக, அருமையாக இருக்க போகுது. இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, இளங்கலை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ் ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அத்துணை பேருக்குமே சங்க இலக்கியம் குறித்து கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த காணொளி உங்களுக்கு மிக மிக ஒரு பயனுள்ள காணொளியாக இருக்க போகுது. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். 10 பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய சிறப்புகளை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக முதல்ல அந்த 10 பாட்டு நூல்கள் எவை எவை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மிக அழகாக ஒரு 4 அடி வெண்பா இடம்பெற்றிருக்கிறது. அந்த 4 அடி வெண்பாவை எப்பாடுபட்டாவது படிச்சிருங்க. ஏன்னா அந்த 4 அடி வெண்பாவை நம்ம படிச்சுட்டாலே கண்டிப்பாக அந்த 10 நூல்களினுடைய பெயர்களை நம்மளால எழுதிட முடியும். அந்த நூலோட பெயர் தெரிஞ்சாலே அந்த நூலுக்கான சிறப்புகளை நம்ம தேடி கண்டடைந்து விட முடியும். அந்த அடிப்படையில் இந்த வெண்பாவை கட்டாயம் நீங்கள் படிக்கணும். முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மருவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10 என்கிறது தாங்க அந்த 4 அடி வெண்பா. நீங்கள் இது ஒரு வார்த்தை விளையாட்டு மாதிரி கூட 4 அடியில் எப்படி 10 நூல்களும் இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் நம்பர் போட்டே வந்தீங்கன்னா 10 வராது. முருகு ஆற்றுப்படைனா முருகுன்னா 1ன்னு போடுவீங்க. பொருணர் அப்படின்னா பொருணர் ஆற்றுப்படை 2ன்னு போடுவீங்க. அப்படி நீங்கள் நம்பர் போட்டே வந்தீங்கன்னா 10 நம்பர் கிடைக்காது. அதில் போயிட்டு பான் 2 அப்படின்னா 2 பானாற்றுப்படை இருக்குது. 1 பெரும்பானாற்றுப்படை, இன்னொன்று சிறுபானாற்றுப்படை. இப்படி ஒரு பேர்லேயே 2 நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது மாதிரி ஒரு வார்த்தை விளையாட்டு மாதிரி கூட நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த 4 அடி வெண்பாவில் 10 நூலும் உங்களுக்கு கிடைச்சிரும். அது வேணா எப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் போயிட்டு பாருங்கள். இப்போ ஒவ்வொரு நூலுக்கான சிறப்புகளையும் அறிமுகத்தையும் நம்ம பார்த்துடலாம். அதில் முதலாவதாக இடம்பெற்றிருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை. முருகன் தானே ஆரம்பித்தோம். அப்போ திருமுருகாற்றுப்படை தான் முதல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல். இப்போ இந்த நூல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பாகுபாடு. இந்த 10 பாட்டை 10 நூல்கள் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நமக்கு மலைப்பாக தெரியும். அந்த 10 நூலை அழகாக நீங்கள் 4 டிவைட் பண்ணிடலாம், வகுத்தரலாம். 1 ஆற்றுப்படை நூல், இன்னொன்று அகநூல், 2வது அகநூல், 3வது பார்த்தீங்கன்னா புறநூல், 4வது அகப்புறநூல். இப்படி 4 வகையாக நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா எண்ணிக்கை ஈஸியாக நமக்கு மனசில் வந்துடும். ஆற்றுப்படை நூல் 1வது ஆற்றுப்படை நூல் இருக்குதுன்னு, அது எத்தனை இருக்குதுன்னா மொத்தம் 5 நூல்கள் இருக்கும். என்னென்ன ஆற்றுப்படை அப்படின்னா திருமுருகு ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை அல்லது மலைபடு கடாம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 ஆற்றுப்படை நூல்களும் ஆற்றுப்படை இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கும். 5 நூல் போயிடுச்சு, மீதம் இருக்கக்கூடியது 5. அதில் அகநூல்கள் 3. எது எது அப்படின்னு பார்த்தோன்னா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. இது 3மே பார்த்தீங்கன்னா அகநூல்களில் போயிடும். இப்போ 5 3 8 நூல் முடிஞ்சு போச்சு. மீதி 2 தான். 1 புறநூல், எது மதுரை காஞ்சி, இன்னொன்று அகப்புறநூல், அகமும் இருக்கும் அதில் புறமும் இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை. இவ்வளவு தாங்க 10 பாட்டு நூல். எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இப்படி பிரித்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நூலுக்கான ஆசிரியர் யார், அடிவரையறை என்ன, வேறு பெயர் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, இந்த 4 வரிசை அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு நூலுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா மிக ஆழமாக சங்க இலக்கியம் நமக்கு பதிஞ்சிடுங்க. அதில் இப்போ ஆற்றுப்படைகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆற்றுப்படை 5 நூல்கள் அப்படின்னு சொன்னோம். எது எது முதல்ல இடம்பெற்றிருக்கிறது? திருமுருகு ஆற்றுப்படைன்னு சொன்னோம். அப்போ திருமுருகு ஆற்றுப்படையை ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர். இதில் மொத்தம் எத்தனை அடி இடம்பெற்றிருக்குன்னா 317 அடி இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கு பாட்டுடை தலைவன், அதாவது பாட்டுடை தலைவன் வந்து முருகன் தான். பாட்டுடை தலைவன் பெயராலே அமைந்த ஒரு ஆற்றுப்படை நூல் இருக்கிறதுன்னா அது திருமுருகு ஆற்றுப்படை மட்டும்தான். இதனுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுருகு ஆற்றுப்படைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் புலவர் ஆற்றுப்படை அப்படின்னு பேர். இது எதை பற்றி இந்த நூல் பேசும்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 படை வீடுகளை பற்றி. அறுபடை வீடுகள் எது எது அப்படின்னா திருப்பரங்குன்றம், திருச்சீரழைவாய், திருவேரகம், திருவாவினன்குடி, பழமுதிர்ச்சோலை, குன்றுதோர் ஆடல் என்று சொல்லக்கூடிய இந்த முருகன் வீற்றிற்கு 6 படை வீடுகளை பற்றி பேசக்கூடிய ஒரு அற்புதமான சமய இலக்கியம்தான் திருமுருக ஆற்றுப்படை என்பது. இதற்கு புலவர் ஆற்றுப்படைன்னு வேறு பெயர் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுப்படை நூல்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக அமைந்த நூல் திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு கீவாஜா அவர்கள் குறிப்பிட்டிருப்பது இங்கே ஒரு சிறப்பாக நம்ம போற்ற வேண்டும். ஆற்றுப்படைன்னா என்ன, முதல்ல அது நான் முன்னரே குறிப்பிட்டிருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். அதாவது பரிசில் பெற்ற பாணன் ஒருவன் பெறாத பாணனை நோக்கி நீயும் இவ்வழியே சென்றால் நிறைய பொன்னையும் பொருளையும் பெற்று வரலாம் என்று வழிப்படுத்துவது, நெறிப்படுத்துவது, ஆற்றுப்படுத்துவது. அதனால் இதற்கு ஆற்றுப்படை. கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பொருணருக்கு பெறார் வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தொல்காப்பியம் அற்புதமான ஒரு நூற்பா கொடுத்துருக்கோம். அதுதான் ஆற்றுப்படை என்பதற்கான விளக்கமும் கூட. இப்போ நம்ம முதல் ஆற்றுப்படை முருகாற்றுப்படையை பார்த்துட்டோம். அடுத்தது 2வது ஆற்றுப்படை. இன்னொன்று முருகாற்றுப்படைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அன்பு நெறியே தமிழ் சமயம் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றுப்படை இலக்கியம் திருமுருகாற்றுப்படை. அன்பை தவிர்த்துட்டு வேற எதுவுமே கிடையாது. அன்பு நெறி தான் தமிழர்களினுடைய சமயத்திற்கு அடிப்படை என்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு சிறப்பு இந்த திருமுருகாற்றுப்படைக்கு உண்டு. அடுத்த சிறப்பிற்குரிய ஆற்றுப்படை எது அப்படின்னா சிறுபான் ஆற்றுப்படை. இந்த சிறுபான் ஆற்றுப்படையை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லூர் நத்தத்தனார். இதனுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா நல்லிய கோடன். இதுல மொத்தம் எத்தனை அடிகள் இடம்பெற்றிருக்கு? 269 அடிகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நூலுக்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையெழு வள்ளல், அதாவது பாரி, ஓரி, காரி, ஆய், அண்டீரன், பேகன் எல்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த கடையெழு வள்ளல்களை குறித்து பெருமைப்பட பேசக்கூடிய ஒரு இலக்கியம் ஆற்றுப்படை இலக்கியம் இந்த சிறுபான் ஆற்றுப்படை. இதனுடைய வேற என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்பாடுபவர்களை பாணர்கள் என்ற சொல்லால் அழைக்கப்படக்கூடிய ஒரு இலக்கியம். பாணர்களே 3 வகை பாணரை பற்றி இந்த சிறுபான் ஆற்றுப்படை பேசும். அதாவது இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர் என்ற 3 வகை பாணர்களை குறித்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான இலக்கிய ஆற்றுப்படை இலக்கியம் சிறுபான் ஆற்றுப்படை. அதே போல சிறியாள், பேரியாள் அப்படின்னலாம் சொல்றோம். சிறிய, அதாவது குறைந்த அளவு நரம்புகள் கொண்ட யாழை மீட்டக்கூடியவர்களை சிறுபாணர் என்றும், அதிக அளவிலான நரம்புகள் கொண்ட யாழை மீட்டுபவர்களை பெரும்பாணர்கள் என்றும் நம்ம குறிப்பிடுவது வழக்கம். அதே போல இந்த நூலில் வேற என்ன சிறப்பு இருக்குன்னா, மூவேந்தர்களினுடைய சிறப்பு, தலைநகர சிறப்பு பற்றியும், கடையேழு வள்ளல்களை பற்றியும், அதே போல தலைவனுடைய வீரம், கொடை சிறப்பு, விருந்தோம்பும் பண்பு, நானில வர்ணனை, இது போன்ற செய்திகள்லாம் ஏராளமாக இந்த சிறுபான் ஆற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கிறது. இது மனித வாழ்வியலையும் கலைஞர்களை குறிப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றுப்படை இலக்கிய நூல் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். மேலும் யாழ் வர்ணனை பற்றி, பாலை நில மக்களினுடைய குடியிருப்பு பற்றி, காஞ்சி நகரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி விழாக்களை குறித்தும், அதே போல பிற நாட்டு வணிகங்கள் குறித்தும், பண்டமாற்று முறைகள் குறித்தும் மிக ஆழமாக அற்புதமாக பேசியிருக்கக்கூடிய ஒரு அருமையான நூல் தாங்க. அதே போல மக்கள் மலையில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் திரையனுக்கு கொடையாக கொடுக்க காத்திருப்பாங்க, தொண்டைமான் இளந்திரையனுக்கு. ஸோ இது மாதிரியான சிறப்புகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நூல் தாங்க இந்த சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். அடுத்ததாக 3வதா இடம்பெற்றிருப்பது பெரும்பான் ஆற்றுப்படை. இந்த பெரும்பான் ஆற்றுப்படையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதனுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் தான். மூன்றாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆற்றுப்படை இலக்கியம் பெரும்பான் ஆற்றுப்படை. இந்த பெரும்பான் ஆற்றுப்படையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதனுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன். இதுல மொத்தம் 500 அடிகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பெரும்பான் ஆற்றுப்படைக்கு வேறு பெயர்கள் இருக்கிறதா அப்படின்னா பானாறு என்ற வேறு பெயரும் இதற்கு உண்டு. இதோடு மட்டும் இல்லாமல் இந்த நூலுக்கான சிறப்பு என்னன்னா விளக்கு உரை ஒன்று உண்டு, ஆராய்ச்சி உரையும் இருக்கின்றது. விளக்கு உரையை எழுதியவர் மு. ராகவையங்கார்.
இதற்கு ஆராய்ச்சி உரை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருள் அம்பலவாணர். இதுதாங்க இந்த பெரும்பானாற்றுப்படைக்கான சிறப்பு. வேறு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, பெரும்பானாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இந்த தொண்டைமான் இளந்திரையனுக்கு மக்கள் மலையில விளையக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து காத்திருப்பாங்களாம் அவருக்கு கொடையா கொடுக்கறதுக்கு. அந்த ஒரு சிறப்பும் இந்த பெரும்பானாற்றுப்படையில பேசப்பட்டிருக்கிறது. அதே போல பாணர்கள் எப்படி தன்னுடைய பரிசலை பெறுவதற்காக அந்த 4 நிலங்களையும் கடந்து சென்றார்களோ அதை குறித்து மிக அற்புதமாக ஆழமாக இதுல பேசப்பட்டிருக்கோம். இதுதாங்க பெரும்பானாற்றுப்படை. அடுத்து காண இருக்கக்கூடிய ஆற்றுப்படை நூல் பொருணர் ஆற்றுப்படை. பொருணர் அப்படின்னாலே வேடமிட்டு கொள்வது. ஒருவர் போல் மற்றவர் போல் இன்னொருவர் வேடம் தரித்து கொள்வதற்கு பேரு தான் பொருணர். பொருந்த நடிப்பது, அதனாலதான் அதுக்கு பொருணர் அப்படின்னு பேரு. இந்த ஆற்றுப்படை இலக்கியத்தை எழுதியவர் யார் அப்படின்னா முடத்தாம கன்னியார். பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா கரிகால பெருவளத்தான். இதுல மொத்தம் எத்தனை அடிகள் இருக்கிறது அப்படின்னா 248 அடிகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆற்றுப்படை இலக்கியங்கள்லே, அதாவது 5 ஆற்றுப்படையில மிகச் சிறியதாக இருக்கக்கூடிய ஆற்றுப்படை இலக்கியம் இந்த பொருணர் ஆற்றுப்படை தான். இது ஏன் அப்படின்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 அடிகளுக்கு மேலே இருக்கக்கூடியது. அதே போல் 269 சிறுபான் ஆற்றுப்படைன்னு பார்த்தோம். இதுதான் இருக்கிறதுல ரொம்ப குறைவானது. 5ஆவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆற்றுப்படை இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூத்தர் ஆற்றுப்படை. இந்த கூத்தர் ஆற்றுப்படைக்கு இன்னொரு பேர் மலைபடுகடாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதனை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்கௌசிகனார் என்பவர் பாடியிருக்கிறாரு. இதனுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நன்னன் என்பவர் தான் இதனுடைய பாட்டுடை தலைவன். சரி, இதுல மொத்தம் எத்தனை அடிகள் இருக்கின்றது அப்படின்னா 583 அடிகள் இருக்கிறது. இந்த 583 நீங்க நினைவுல வச்சுக்கிறதுக்கு 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8 வரும். அந்த 8 தூக்கி நடுவுல போட்டிங்கன்னா எளிமையா நமக்கு அந்த எண் மறக்காம இருக்கும். அதை நினைவுல வச்சுக்கோங்க. அதே போல ஆற்றுப்படைகள்ல சிறியது நான் சொன்னது மாதிரியே சிறியது பொருணர் ஆற்றுப்படைன்னு சொன்னேன். பெரியது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கூத்தர் ஆற்றுப்படை தாங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அடிவரையறை எவ்வளோன்னு சொன்னேன், 583 அப்படின்னு சொன்னேன். இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூத்தர் ஆற்றுப்படை யாழ் வர்ணனை குறித்து பேசியிருக்கோம். அதே போல மலைச்சாரல் வளம் பற்றி சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கோம். வேடர்கள் பற்றி, குறவர், இடையர் இவர்களுடைய வாழ்வியல் சார்ந்த செய்திகள்லாம் அருமையாக கூறப்பட்டிருக்கோம். அதே போல நன்னனை காண வந்தோருக்கு பொருள் கொடுக்கக்கூடிய, திரையாக பொருள் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் பேசியிருப்பாங்க. இரவலருக்கு பரிசளிக்கும் தன்மை, அதே போல வழியில ஏற்பட்ட இடர்பாடுகள் குறித்து என இப்படியாக ரொம்ப பரவலாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இலக்கிய நூல் தான் இந்த மலைபடுகடாம். கடாம் அப்படின்னாலே ஓசை என்று பொருள். இதுதாங்க பெரும்பான் ஆற்றுப்படையில் இருக்கக்கூடிய சிறப்பு. ஆற்றுப்படை இலக்கியங்கள் 5ஐ குறித்து பார்த்தோம். அடுத்த காணொலியில் நம்ம அக இலக்கியங்கள் 3 என்னன்றதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.